எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நான் பேசுகிறதும் நல்லாயிருக்கும்னு நம்பி கேட்க வந்திருக்கிற உங்கள் எல்லாருக்கும் வந்தனம் வந்தனம் வருக வருக. இந்த வாரம் நான் இது வரைக்கும் அப்லோட் பண்ண பாட்காஸ்ட் எபிசோடெல்லாம் பற்றி யோசிச்சுக்கிட்டு இருந்தேங்க. ஜெனரலாக இது வரைக்கும் தமிழ் பாடல் ஆசிரியர்கள், தமிழ் பாடல் வரிகள், தமிழ் படங்கள், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் இலக்கியம், இதெல்லாம் பற்றி தான் நம்ம பேசிக்கிட்டு வரோம். ஆனால் தமிழும் நானும் தமிழ் மொழி அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கும் பொழுது இது வரைக்கும் நான் ஜெனரலாக ஒரு தீமை பற்றி தான் உங்களோட பேசிக்கிட்டு இருந்திருக்கேன். ஆனால் தமிழ் பாடல் வரிகள் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா அதில் நிறையவே இலக்கிய கூறுகள் நிறைய இருக்குங்க. முக்கியமாக நிறைய பாடல்களில் தமிழ் இலக்கிய வார்த்தைகள் இதெல்லாம் தமிழ் ஆசிரியர்கள் நிறைய பயன்படுத்தியிருப்பாங்க. நம்ம கேட்கும் போது, ஒரு நல்ல பாட்டு கேட்கும் பொழுது அதில் வரக்கூடிய வார்த்தைகள்லாம் நம்ம கொஞ்சம் உன்னிப்பாக கவனித்து பார்த்தோன்னா சில வார்த்தைகள்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சாக பெக்குலராக இருக்குங்க. ஏன்னா அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப பழமையான உண்மையான தமிழ் சொற்களாக இருக்கும். இந்த மாதிரி தமிழ் பாடல் வரிகளில் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிற நிறைய அழகான வார்த்தைகள் இருக்குங்க. அந்த மாதிரி பல வார்த்தைகளில் ஒரு வார்த்தை தான் இன்றைக்கி நான் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் இந்த சொல் என்ன அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறதுக்கு முன்னாடி இது எந்த பாட்டிலேருந்து வந்துச்சு, எந்த படத்துலேருந்து வந்துச்சுன்னு உங்களுக்கு லைட்டாக சொல்கிறேன். இந்த படம் எனக்கு ரொம்பவே பிடிச்ச படம். இது மிகப்பெரிய வெற்றி படம், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு நடிகரோட கம்பேக் படமாக இருந்துச்சுங்க. இது சூர்யா நடித்த சூரரை போற்று. சூரரை போற்று அப்படிங்கிறதே ரொம்ப அழகான தமிழ் சொல் தான். ஆனால் அதை பற்றி நம்ம ஃப்யூச்சரில் பேசுவோம். இந்த படத்தில் நடிகர் சூர்யா அவர்களுடைய நடிப்பு, சுதா குங்கரா அவர்களுடைய எழுத்து இயக்கம், அப்பர்ணா அவர்களுடைய நடிப்பு, ஜிவி பிரகாஷ்குமார் அவர்களுடைய இசை எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. இந்த படத்தை எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அப்படி பார்க்காதவங்க யாராவது இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு போய் பாருங்கள். பிகாஸ் திஸ் இஸ் அ ரியலி அமேசிங் மூவி தட் இஸ் இன்ஸ்பைரிங் அண்ட் அட் த சேம் டைம் வெரி என்டர்டெய்னிங். சரி, இப்போது இந்த படத்தில் வெய்யோன் சில்லி அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குங்க. லிரிசிஸ்ட் விவேக் அவர்கள் எழுதின பாட்டு. இந்த பாட்டை நான் முதல் முறையாக கேட்கும் பொழுதே இந்த வெய்யோன் அப்படிங்கிற வார்த்தை தாங்க என்னுடைய கவனத்தை ஈர்த்துச்சு. இந்த வெய்யோன் அப்படிங்கிற வார்த்தையோட எட்டமாலஜியை பற்றி நான் பார்க்கும் பொழுது தான் எனக்கு தெரியுது. வெய்யோன் அப்படின்னா வெயில், அதாவது சூரியன், ஆதவன் நம்ம சொல்கிறோம், சூரியன்னு சொல்கிறோம்ல, அந்த அர்த்தமுடைய வார்த்தை தான் இது. வெயில் இல்லைன்னா சன் ரேஸை கூட குறிக்கிறதுக்கு நம்ம வெய்யோன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த வார்த்தை நம்ம லிரிசிஸ்ட் விவேக்கு எங்கேருந்து மாட்டியிருக்கோம், இவர் எதுக்கு இந்த வார்த்தையை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருப்பார், எங்கே இவர் இந்த வார்த்தையை படிச்சிருப்பார் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப க்யூரியஸாக இருந்துச்சுங்க. அதனால் இந்த வார்த்தையில் நான் இன்னும் கொஞ்சம் ரீசர்ச் பண்ணும்போது தான் நான் கண்டுபிடிக்கிறேன். இந்த வார்த்தையை 12ஆம் நூற்றாண்டிலேயே கவிச்சக்கரவர்த்தி கம்பன் ராமாயணத்தில் பயன்படுத்தியிருக்கிற ஒரு வார்த்தைங்க. இது ராமாயணத்தில் அவர் எங்கே பயன்படுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ராமன் அயோத்தியை விட்டு விலக்கப்படும் பொழுது 14 வருஷம் காட்டுக்கு வனவாசம் போகணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு சொல்கிறாங்க. ராமர் அயோத்தியை விட்டு வெளியேறி காட்டுக்கு போகிறாரு. போகிற வழியில் கங்கை ஆறை கடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. முதல்ல ராமன் நடக்கிறாரு, பக்கத்தில் சீதை, பின்னாடி இலக்குவன் நடந்தே போகிறாங்க. இப்போது இதுதான் சீன். இந்த சீனில் மாலை நேரம் ஆயிடுச்சுங்க. அதாவது சூரியன் மறையிற நேரம், டஸ்க் டைம். அப்போது நம்மலாம் செல்ஃபி எடுக்கும்போது அந்த கோல்டன் ஹவரில் நம்ம டார்க் காம்ப்ளெக்ஷன் ஸ்கின்னுக்கு நம்மளை மாதிரி ஆளுக்கெல்லாம் அந்த சன்ரைஸ் ஸ்கின்னில் படும் பொழுது அது ரிஃப்ளெக்ட் ஆகி நம்ம தோல் ஒரு கோல்டன் கலரில் தெரியுங்க. அதே மாதிரி ராமரும் டார்க் காம்ப்ளெக்ஷன் கொண்டவர் தானே. அதனால் இந்த மாலை நேரத்தில் அந்த சன்ரைஸ் அவர் ஸ்கின்னை பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும்போது அவரோட தோல் அவ்வளோ கோல்டனான காம்ப்ளெக்ஷன் ஒன்று கொடுத்துருக்குங்க. இப்போது இவங்க 3 பேரும் அந்த படகுல ஏற போகிற சமயத்தில் அந்த கங்கை ஆறு கரையோரமாக, இப்போ கம்பர் இதான் சீன் செட் பண்ணி இப்படி தான் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. அந்த கங்கை ஆறு கரையோரமாக சில ரிஷிகள் உட்காந்து யாகம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ராமரை பார்த்த உடனே அந்த அழகை பார்த்துட்டு அவங்களோட யாகத்தை நிறுத்திட்டு ராமரை பற்றி அவங்க பாடுறாங்கங்க. இந்த இடத்துல தான் ராமாயணத்தில் இன்னொரு பாட்டு வருது. இந்த ராமாயணத்தில் 10,000க்கும் மேலான பாடல்கள் இருக்குங்க. நான்லாம் தமிழ் பேச்சாளர்கள் நெல்லைக்கண்ணன், ஞானசம்பந்தம், சுகி சிவம், பாரதி பாஸ்கர் இவங்கள மாதிரி ஆட்கள் மூலமாக தான் ராமாயணம், மகாபாரதம்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த ஒத்தென்டிக்கான பாடல்கள்லாம் நான் படித்தது கிடையாது. இருந்தாலும் இந்த மாதிரி சில இன்ட்ரெஸ்டிங்காக நான் கண்டுபிடிக்கிற சில பாடல்களை மட்டும் நான் படித்து எழுதி வச்சுப்பேங்க. அந்த மாதிரி ஒரு பாடல் தான் இது. அதனால் இந்த பாடலில் வர முதல் சில வரிகளை மட்டும் நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இப்போது அந்த ரிஷிகள் ராமரை இந்த மாலை நேரத்தில் பார்த்துட்டு அவரை பார்த்து இதாங்க சொல்கிறாங்க. வெய்யோன் ஒளி தன் மேனியின் விரி சோதியின் மறைய, வெய்யோன் ஒளி தன் மேனியின் விரி சோதியின் மறைய, பொய்யோ எனும் இடையாளொடும் இளையோனொடும் போனான், மையோ மரகதமோ மறி கடலோ மழை முகிலோ,
மையோ மரகதமோ மறி கடலோ மழை முகிலோ ஐயோ இவன் வடிவென்பது ஓர் அழியா அழகுடையான். இதுதாங்க அந்த ரிஷிகள் வாயில் மூலமாக கவிச்சக்கரவர்த்தி கம்பன் ராமனை பற்றி எழுதுகிற ஒரு பாடல். இந்த இடத்துல அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வெய்யோன் ஒளி தன் மேனியின் விரி சோதியின் மறைய, அந்த வெய்யோன் ஒளி அந்த சூரிய கதிர்கள் அவன் தோல் மேலே பட்டு அது ரிஃப்ளெக்ட் ஆகும்போது அந்த அழகோ எவ்வளோ அழகு அப்படின்னு சொல்லி பாடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பொய்யோ எனும் இடையாளொடும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதை யாரை பற்றி சொல்கிறாங்கன்னா சீதையை பற்றி சொல்கிறாங்க. அவளுக்கு இடை இருக்குது அப்படின்னு சொன்னால் பொய்யான், சீதைக்கு வெயிட் இருக்குது அப்படின்னு சொன்னால் பொய்யான். ஏன்னா சீதையோட வேஸ்ட் அவ்வளோ ஸ்லிம்மாக இருக்கான். பார்த்தீங்களா, அப்போவே ரிஷிகள்லாம் சீதை இடுப்பை பார்த்து தான் பாடியிருக்காங்க. உங்களுக்கெல்லாம் வாலி வைரமுத்துக்கு எங்கேந்திரா இன்ஸ்பிரேஷன் வருது அப்படின்னு சொல்லி யோசனை வந்துச்சுன்னா, தலைவன் கம்பனே இடுப்பை பார்த்து தாங்க பாடியிருக்கான். அதனால் தப்பு இல்லைங்க. பொய்யோ எனும் இடையாளொடும் இளையோனொடும் போனான். அதாவது இவளுக்கு வெயிட் இருக்கா அப்படின்னு சொன்னால் பொய்யாயிடும் அப்படிங்கிற ஒரு பெண்ணோடையும் இளையோனோடும் போனான், இலக்குவனை சொல்கிறாங்க. இன்னொரு யங்கர் ஒருத்தனோட போனான் அப்படின்னு சொல்லி அடுத்து சொல்கிறாங்க. அந்த தோலில் அந்த ஸ்கின்ல அந்த சன்ரைஸ் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி ஒரு கலர் வருதுல, அதை எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறது? மையோ மரகதமோ அதை இங்க்குன்னு சொல்கிறதா, இல்லை மரகதம் எமரல்டுன்னு சொல்கிறதா, மறி கடலோ மழை முகிலோ மறி கடல்னு சொல்கிறதா, இல்லை மழை முகில்னு சொல்கிறதா அப்படின்னு கேட்டுட்டு, ஐயோ இவன் வடிவென்பது ஓர் அழியா அழகுடையான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ போடாடி, உன்னோட அழகெலாம் என்றைக்குமே அழியாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இதுதாங்க அந்த வெய்யோன் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்ட ராமாயணத்தில் ஒரு இடம். எவ்வளோ அழகா 12ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட ராமாயணம், கம்பராமாயணம், அதில் பயன்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தை சமீபமாக 2021 22 இல்லை 20ன்னு நினைக்கிறேன் வந்த படத்தில் வர ஒரு பாடலில் கூட அழகாக உட்காருது. பார்த்தீங்களா? நான் மறுபடியும் சொல்கிறேன், இதுதாங்க தமிழ் மொழிக்கு இருக்கிற ஒரு தனித்தன்மை. என்றைக்குமே ரெலவெண்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்குங்க. நீங்கள் இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் எங்கேயாவது நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக என்னோட பகிர்ந்துக்கங்க. நானும் இது வரைக்கும் நான் நோட்டீஸ் பண்ணதெல்லாம் பகிர்ந்துக்கிட்டே வரேன். ஆனால் இந்த வாரம் இதோட நான் உத்தரவு வாங்கிக்கிட்டேன். அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சந்தோஷமாக இருங்க. சந்தோஷமாக இல்லைன்னா ஆல் இஸ் வெல் சொல்லிக்கோங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.